102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 23,478 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதிகபட்சமா 23,516 வரைக்கும் போயிட்டு லோ 23,282 வரைக்கும் வந்து 49 புள்ளிகள் சரிஞ்சு 23,366 முடிஞ்சிருக்கு நிப்டி 50. இன்னைக்கு என்எஸ்சியில மொத்தம் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ன்னு பாக்குறப்ப 3,411, அதுல அட்வான்ஸ் 1,621, டிக்ளைன் 1,694, அன்சேஞ்சு 96, அப்பர் சர்க்கியூட் 111, லோயர் சர்க்கியூட் 95, 52 வீக் ஹை 99, லோ 43. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்லையும் சரி, செக்டரல் இண்டிசஸ்லையும் சரி பெரிய மாறுதல்கள் கிடையாது. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் 116 புள்ளிகள் சரிஞ்சு 74,243 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஆகஸ்ட் மாத ஒப்பந்தம் 0.93% சரிஞ்சு 1,58,064 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1.87% சரிஞ்சு 2,59,832 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பர் 1.37% சரிஞ்சு 1,357 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் 0.21% சரிஞ்சு 8,823 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு பங்குச்சந்தையை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பினான்ஸ் சம்பந்தமா. குறிப்பா ஆர்பிஐ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. அதுல ரெப்போ ரேட்ல எந்த விதமான மாற்றமும் இல்ல, 5.25% தான் தொடரும்னு வந்து சொல்றாங்க. இருந்தா கூட இந்த ப்ளூம்பர்க் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல சார், ஆர்பிஐ தங்கத்தை வந்து வித்துட்டாங்க அப்படின்ட்டு. அதை பத்தி தான் சொல்லிருக்காங்களா சார் இன்னைக்கு ஆர்பிஐ மீட்டிங்ல? சரி, அதை பத்தி அவங்களுடைய அந்த மாதாந்திர சமீபத்திய தரவுகள் வெளியா இருக்கு, அதுல கிளியரா இருக்குது. ப்ளூம்பர்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல ஒரு மிஸ்டேக் வந்து போன மாசம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா. இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்திய ரூபாய் மதிப்புல தங்கத்தினுடைய மதிப்பு கூடிருச்சு. சோ ப்ளூம்பர்க் அந்த கணக்குல ஒரு கணக்கை போட்டு வச்சிருக்காங்க இந்திய ரூபாயினுடைய மதிப்புல. ஆனால் மத்திய ரிசர்வ் வங்கி வந்து இதுவரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியது என்னன்னா, லண்டன் பிரில்லியன் மெட்டல், அந்த எல்பிஎம்ஏ ரேட்னு சொல்றது, அந்த ரேட்டை வந்து அவங்க வந்து டாலர் டேர்ம்ஸ்ல அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதை மாத்த போறாங்க. பட் ஆனா இப்போதைக்கு அதை வந்து அந்த கால்குலேஷன்ங்கிறது அவங்க போட்டு ருபி டேர்ம்லயும் போடுவாங்க. பட் இது வந்து அந்த எல்பிஎம்ஏ கோல்டுன்னு சொல்லி அந்த பெஞ்ச்மார்க் பிரைஸ் அதுலதான் போட்டு வந்திருக்காங்க. சோ அந்த டாலர் மதிப்பில் மத்திய ரிசர்வ் வங்கி கணக்கிட்டதோடு இவர்கள் ரூபாய் மதிப்போடு கணக்கிட்டதை ஒப்பிட்டு பார்த்ததுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இப்ப கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. அதுதான் இப்ப தெரிய வந்திருக்குது. குவான்டிட்டி, அந்த அளவின் அடிப்படையில எந்த மாறுதலும் இல்லை. அதே 880 புள்ளி அந்த வாட் எவர் டன் ஏற்கனவே இருந்தது, இப்ப இருக்கு. அதுல எந்த குறைவும் இல்லை அப்படிங்கிறது தான் சமீபத்திய தகவல். ரிசர்வ் வங்கி வந்து மதிப்பு போடுறதோட இன்னொரு பக்கம் அந்த குவான்டிட்டியையும் வந்து கிளியரா லெஜிபிளா தெரியற மாதிரி ஒரு போட்டிருந்தாங்கன்னா இந்த கிளாரிபிகேஷனுக்கே தேவையில்லாமல் இருந்திருக்கும். பட் டேட்டா ஃபுல்லா இருக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்ல. அதனால நம்ம பயப்பட வேண்டியதுல தங்கத்தை விற்கல. இது தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, ஒரு தொடர்ந்து தங்கத்தினுடைய ஏதாவது ஒரு முதலீட்டினுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே வரும்பொழுது நம்ம அசெட் அலோகேஷனை பத்தி பேசுறோம். ஒருவேளை நம்ம அசெட் அலோகேஷனுக்கு மேல எக்ஸஸ் இருந்ததுனால் அதுல ஒரு சிறு பகுதியை வித்து லாபத்தை பதிவு செய்யறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா அதை பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இந்தியாட்ட அந்த அளவுக்கு இன்னும் தங்கம் வந்திருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்ப பல நாடுகள் அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டர்க்கி பண்ண ஆரம்பிச்சதை பார்த்தோம். ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சீனா மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கு, தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே வாங்கிட்டு இருக்கு. பட் ரஷ்யா வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அதனால நம்ம பேனிக் ஆக வேண்டியதுல பெரும்பாலும் இதனுடைய முக்கியமான கருத்து என்னவா இருக்கணும்னா, அப்படி வித்து வந்தால் அந்த பணம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா, எந்த விதமான லீக்கேஜ் இல்லாம அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெவலப்மெண்டல் பர்பஸுக்கு போகுதுன்னா அதுல எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லை. நம்ம மக்களுக்கு ஒரு பயம் வர்றதுக்கு காரணமே அதுதான். இதை வித்துட்டா எங்கேயாவது தவறான வெளியில அது வெளியேறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால இந்த பேனிக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப கிளாரிபிகேஷன் வந்தாச்சு. ஓகே, ப்ளூம்பர்க் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நிச்சயமா. சார், இந்திய அரசு பத்திரங்கள்ல முதலீடு செய்யற எஃப்ஐஐ, எஃபிஐக்கு வரிச்சலுகை அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த சலுகைகள்ல என்னென்ன இருக்கு, இதனால யார் சார் அதிகமா பயனடைய போறாங்க? ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்றக்கூடியவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது மட்டுமல்லாது பர்சன்ஸ் ரெசிடென்ட்ஸ் அவுட் சைட் இந்தியா, PROIன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அவர்களுக்குமே வந்து சில சலுகைகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்த 2 வகை இருக்காங்க இல்லையா. இவர்கள் வந்து இவர்களுக்கு சில இதை பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. 2026-27 பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பர்சன் ரெசிடென்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஆல்சோ வில் பி பெர்மிட்டட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லிமிட் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 5% இருந்தது ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள்ல, அதை 10% அதிகரிச்சிருக்காங்க.
ரெண்டாவது வந்து இந்த ஓவரால் லிமிட் எல்லா இந்த இண்டிவிஜுவல்ஸும் என்ஆர்ஐஸோ ஓசிஐஸோ பிஆர்ஓஎஸோ புட்டுகெதர் ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள்ல வந்து ஒட்டுமொத்தமாக 24% தான் வந்து முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு இருந்தது. 10 இருந்தது, இப்ப 24 மாத்திருக்காங்க. சோ 5 10 மாத்திருக்காங்க. ஒரு தனிநபர் என்ஆர்ஐ இருக்கலாம், ஓசிஐ இருக்கலாம், இப்ப பிஆர்ஓஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வெளிநாட்டினர் அப்படியே வச்சுக்கோங்களேன். அவங்கதான் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் நேரடியாக இப்ப முதலீடு செய்யலாம். ஒரு நிறுவனத்துடைய பங்குகள்ல 10% வரை. இந்த மாதிரி முதலீடு செய்வருடைய எல்லாமே சேர்த்து 10% தான் இருந்தது. இப்ப அதை வந்து 24% அதிகரிச்சிருக்காங்க. சோ இது பங்குச்சந்தைக்கு சாதகமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. முதலீடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொவைடட் இங்க அதற்கான ஈகோ சிஸ்டம் சூழல் வந்து பெட்டரானா. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்த்து அரசு கடன் பத்திரங்களில் G-Secs சொல்லுவோம் அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இதில் செய்யக்கூடிய முதலீடுகள் அதற்கு வந்து அதே மாதிரி சாவரின் கிரீன் பாண்ட்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சில சலுகைகள் வழங்கி இருக்கிறார்கள். என்னன்னா வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த அரசு கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் பொழுது அவர்களுக்கு முதலாவதாக வட்டி வருவாய் கிடைக்கும். இந்த வட்டி முழுவதும் வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவர்கள் வந்து இந்த சந்தையில் வந்து அதை விற்க வரும் பொழுது ஒரு விலை அதிகரித்திருக்கலாம், அப்ப அதில் ஒரு லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்திற்கு நீண்ட கால மூலதன ஆதாய வரியோ அல்லது குறுகிய கால மூலதன ஆதாய வரியோ வரும். ஏற்கனவே அது இப்ப இல்ல, அதையும் எடுத்துட்டாங்க. சோ கேபிட்டல் கெயின் ரிமூவ்டு, டாக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரிமூவ்டு. சோ இந்த அரசு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அதை விற்கும் பொழுது வரக்கூடிய லாபமும் எந்த விதமான வருமான வரியும் இல்லை. அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய சலுகையாக வெளிநாட்டினருக்கு பார்க்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அடுத்து எழுகிறது. எதனால இதை பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு டாலருடைய மதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரூபாயினுடைய மதிப்பு, டாலருடைய மதிப்புங்கிறது ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டாலருக்கு நிகராக. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் இந்தியாவிலிருந்து பணம் பெரிய அளவில் வெளியேறி கொண்டிருப்பது. இதை தடுத்து நிறுத்தி மீண்டும் இந்தியாவுக்குள் முதலீடுகளை குறைந்தபட்சம் அரசு கடன் பத்திரங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இதை பண்ணிருப்பதாக தெரிகிறது. இதன் மூலமாக சாவரின் வெல்த் ஃபண்ட், நீண்ட கால முதலீட்டாளர்கள், வெளிநாட்டு பென்ஷன் ஃபண்ட்ஸ் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதும் பொழுது ஒரு சாவரின் கவர்மெண்ட் இது இல்லையா, அதுல வந்து முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நிறைய அந்நிய செலாவணி வந்து உள்ள மீண்டும் வரும் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இது சம்பந்தமான FAQs அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முடிஞ்சா அந்த லிங்க்ல நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஏன் இப்ப முக்கியத்துவம் பெறுகிறதுனா, அந்நிய செலாவணி கையிருப்பு $682 பில்லியன் தான் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. இது 11 மந்த் கவர்னு சொல்றாங்க. ஆனால் சந்தையில் வந்து சமூக வலைதளங்களில் 6 to 7 மாசத்துக்கு தான் தாங்கும். இந்த மாதிரி கச்சா எண்ணெய் ஏறிக்கிட்டே இருந்து டாலரும் தங்கமும் வந்து பெரிய அளவுல இறங்காமல் இருந்தால் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறது. பட் 11 மாசம் வரைக்கும் இது வந்து தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த ஒரு சூழல்ல தான் இதை நம்ம பார்க்கணும். சோ அந்நிய செலாவணி மீண்டும் வெளியேறுவது தவிர்க்கப்பட்டு மேலும் உள்ளு வருவதற்கான ஒரு வசதியான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ தங்க கிட்ட நேரடியா அந்த கோல்டு ETF யூனிட்ஸ் வாங்க அனுமதிக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோல்டு ETF மற்றும் அந்த கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒரே பேன்ல மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் மட்டும்தான் லம்சமா முதலீடு செய்ய முடியும்னு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. எதனால சார்? முதல்ல அந்த கோல்டு ETF மட்டும் எடுத்துக்குவோம். கோல்டு ETFல எப்போதுமே நம்ம நேரடியா வாங்க முடியாது. பேரே ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் தான் அது. வாங்க முடியும். ஆனால் ஒரு சிலர் வாங்கலாம். எப்பன்னா பல்கா ஹோல்சேலா குறைந்தபட்சம் 25 கோடி அதற்கு மேல் முதலீடு செய்பவர்கள் நேரடியாக அந்த பணத்தை கொடுத்து அதற்கு இணையான யூனிட்டுகளை அந்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அதை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதாவது திங்கட்கிழமையிலிருந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படிங்கிறதுக்கு நான் அப்புறம் வர்றேன். இதே மாதிரி இன்னொரு கட்டுப்பாடு வந்து கோல்டு ETF மட்டுமல்லாது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். தங்கம் சார்ந்த மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வார்கள். அதுக்கு ரெண்டுக்கும் வந்து லிமிட் வந்து ஒரு மாசத்துல ஒரு தனி நபருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு உச்ச வரம்பு நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆக இதுல தெளிவா இருக்கிறது என்னன்னா, ரெண்டுமே வந்து உச்ச வரம்பு, அதாவது மேற்கொண்டு எங்கிட்ட வாங்காதீங்க அல்லது வாங்குறத குறைச்சிக்கங்க அல்லது உச்ச வரம்பு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் அபிஷியலா சொல்றது அரசனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பது, இப்படி பல விஷயங்கள் வந்து பொதுவெளியில் சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலும் இருக்கு. அன்றாடம் தங்கத்தினுடைய விலை ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், அது எப்போதும் பழக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பும் அதீதமாக ஏறி இறங்கி கொண்டிருக்கிறது. இது ரெண்டுக்கு நடுவுல வந்து இவர்கள் ஒரு பல்கா வந்து பணத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு இணையாக உண்மையிலேயே அவர்கள் தங்கத்தை வாங்கி அங்க வைக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்கு. இதுல ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்புக்குள்ள தங்கத்தினுடைய விலை ஏறி இறங்கும் பொழுது அதுல ஒரு லாப நஷ்டங்கள் வருகிறது. அதனால இது வந்து ஒரு தற்காலிகமான முடிவாகத்தான் இப்போதைக்கு தெரிகிறது. நம்ம டாலர் ரூபாய் அந்த மதிப்பு ரெக்கவர்
ரெக்கவர் ஆகி தங்கத்தினுடைய விலையும் கொஞ்சம் கட்டுக்குள் வந்தால் ஒரு வேளை அவர்கள் இதை மறுபரிசீலிக்கலாம் பின்னு. பட் இன்னைக்கு தேதிக்கும் இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதனுடைய தாக்கம் என்ன இருக்கும்னு பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா, புதிதாக மிகப்பெரிய அளவுல கோல்டு ETF யூனிட்டுகள் கிரியேட் ஆகாது. அவர்கள் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறதுனால. அப்ப ஏற்கனவே சந்தையில் வணிகமாகக்கூடிய அந்த கோல்டு ETF டிமாண்ட் கூடும். அப்படி கூடும் பொழுது என்ன ஆகும்னா அதுல ஒரு பிரீமியம் வரும். அப்போ உண்மையான இந்த கோல்டு ETF யூனிட்டினுடைய நெட் அசெட் வேல்யூ NAVன்னு சொல்றோம் இல்லையா, நிகர சொத்து மதிப்பு என்னவோ அதை விட கூடுதலான விலையில் அது வணிகமாவதுக்கு ஏற்கனவே அப்படித்தான் பல நேரங்கள்ல வணிகம் ஆகிட்டு இருக்கு இப்ப கூட. சோ அது மாதிரி அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணும். நீங்க 128 ரூபா கொடுத்து ஒரு யூனிட் வாங்குறீங்கன்னா அதனுடைய உண்மையான மதிப்பு 128 இல்ல, அது 126 இருக்கலாம், 130 இருக்கலாம். ஆனால் பொதுவாக அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு ஏற்கனவே. இப்ப இந்த மாதிரி யூனிட்டுகள் புதுசா உண்டாகாத பொழுது எல்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, முதலீடாக பார்ப்பவர்கள் ETF அதிகமா வாங்கினா அந்த ETF மதிப்பு அதன் உண்மையான மதிப்பை விட அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்ந்து அரசு, செபி, மற்ற நிறுவனங்கள்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அப்புறம் வெள்ளி விலைக்கு வருவோம் சார். வெள்ளி விலை மே மாசம் 2வது வாரத்துல ஒரு அவுன்ஸ் $88 வரைக்கும் இருந்திருக்கு. ஆமா, இப்ப பாக்குறப்ப $73 வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஒரு 3 வாரத்துல 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம வெள்ளி வாங்குறது நல்லதுங்களா? ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல பண்றவங்க $88, $90, $100 அவங்களுடைய வாங்குறத கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க யூனிட்டுகள் அடிப்படையில. இப்ப கூடும். சோ அதை தொடர்வதற்கான ஒரு காலகட்டம், அதை நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பேனிக் ஆகி விலை இறங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்பதான் நிறுத்துவாங்க. ஏறப்ப வாங்குறதும் இறங்குறப்ப விற்கிறது. இதுக்காக இதோட நிக்கும் சொல்றதுக்குள்ள இது இன்னும் இறங்கலாம் ஏறலாம், அதை நம்மளால கணிக்க முடியாது. பட் நிச்சயமா ஒரு கட்டுக்குள் வெள்ளியினுடைய விலை வர ஆரம்பிச்சிருக்குங்கிறத நான் ஒரு மாதங்களுக்கு முன்பே சொன்னேன். ஏப்ரல் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மார்ச் கடைசியில இருந்து ஒரு பீக் அவுட் ஆனதற்கு பிறகு அது ஒரு லெவலுக்கு மேல எழும்ப மறுக்கிறது. அந்த $70 கிட்ட வரும்பொழுது சப்போர்ட்டும், $90 கிட்ட போகும்பொழுது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறது. சோ அதனால இனிமேல் மேலும் அது ஒரு வரக்கூடிய நாட்கள்ல அது பக்கவாட்டு நகர்தலை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கதா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனால் வித் டவுன்வர்ட் ட்ரெண்ட் மூவ்மெண்டோட இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பட் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்பவர்கள், SIP-ல முதலீடு செய்பவர்கள் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். லம்சம்ல முதலீடு செய்பவர்கள் நல்ல ஆலோசனையை பெற்று ஒரு தகுந்த காலத்துல முதலீடு செய்து அதுல லாபத்தை பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இல்லைன்னா ஆலோசனை இல்லாமல் செய்தா நஷ்டமாயிடும். அதனால நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கவனமா இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 49 புள்ளிகள் மட்டும் தான் சரிஞ்சிருக்கு நிப்டில. பெரிய ஏற்ற இறக்கமோ கிடையாது. பிராடர் மார்க்கெட்லயும் சரி, செக்டாரல் இண்டிசஸ்லயும் சரி. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா அந்த 23,300 கிட்ட சப்போர்ட்டும் 500 கிட்ட ரெசிஸ்டன்ஸும், ஒரு 50 புள்ளிகள் ஏற்றத்துல இருந்தது, 150 புள்ளிகள் இறக்கத்துல. சோ அந்த 200 புள்ளிகளுக்குள்ள ஏற்ற இறக்கம் வெள்ளி என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் 2 நாள் விடுமுறை இருக்கும் பொழுது. இந்த வாரம் முழுக்க ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளதான் இருந்திருக்குங்கிறத பாக்குறோம். 23,550, 600 தாண்டி பெரிய அளவுல ஏறல. 23,175, 200 ஒரே ஒரு அந்த லெவலுக்கு வந்தால் கூட அதுக்கு பிறகு பெரிய அளவுல இறங்கல. கணிசம் அந்த 23,300ங்கிற சப்போர்ட் லெவல் அது நின்றுருக்கு அப்படிங்கறது இன்னைக்கும் பாக்குறோம். சோ அதனால சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட்ல. இது போர் நிலவரம் உறுதியாக முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நமக்கு நகரும். இல்லைன்னா இதே மாதிரியான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் அடுத்த வாரமும் தொடரும். 300-400 புள்ளிகளுக்குள் நிப்டிங்கிறது இந்த வார துவக்கத்தில் சொன்ன அதே ரேஞ்சில தான் அடுத்த வாரமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். நன்றி. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.